ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு. ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் பிரியா. நான் வந்து குக்கிங், ஸ்கின் கேர், லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் அண்ட் ட்ராவல் vlogs எல்லாமே போட்டுட்ருக்கேன். எதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத என் சேனலோட மோட்டிவ். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் கீழே தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு என்னோட வீடியோஸில் அப்படின்னா நீங்கள் என்ன டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போது வாட்ஸ் இன் மை ஆஃபீஸ் மேக்கப் பவுச் தான். ஆக்சுவலி நான் லாங் பேக் இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் இப்போ நான் கம்ப்ளீட்டாக என்னோட பவுச்லேருந்து உள்ள இருக்க திங்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிற ஒரு பீப்புள் ஒரு காலேஜ் கூட நீங்கள் போகிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப மினிமல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போதும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட மேக்கப் பவுச். ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. ஆக்சுவலி நான் இதிலே வந்துட்டு பவுச் அண்ட் ஒரு டோட் பேக் அண்ட் இன்னொரு காயின் பவுச் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அதோட இமேஜஸ்லாம் நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியல். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பக்கா குவாலிட்டி. இதோட காஸ்ட்டுமே வந்துட்டு அரௌண்ட் 200 தான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். நான் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறேன். நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக மினிமலிஸ்டிக்கான பவுச்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேஜை கண்டிப்பாக வந்துட்டு இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வந்து மீஷோவில் ஒரு பவுச் வச்சுருந்தேன். பட் அந்த பவுச் வந்து எனக்கு ரொம்ப அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து வாஷ் பண்ணாலும் வந்துட்டு அந்த உள்ளே இருக்க எண்ட்ஸ்லாம் வந்துட்டு அது ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த பவுச் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இது பக்கா காட்டன்றதுனால நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். பட் டவுன் சைடு வந்து இதோட இந்த ஜிப் தான். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியல, தின்னாக இருக்குது. பட் உள்ளே வச்சுக்கிற ஸ்டஃபுக்கெலாம் இடம் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோட பவுச். நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் ஒன்றா நான் இதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட காம்பேக்ட் பவுடர் காமிக்கிறேன். இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கிட்டத்தட்ட இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிட் மீ. இது ஆக்சுவலி என்னோட செகண்ட் டின்னு நினைக்கிறேன். இதுவே ஆல்மோஸ்ட் வந்து எம்டி ஆக போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 235 பியூர் பேஜ். அண்ட் இதுக்கு வந்து கொடுத்துருக்க பஃப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அது எனக்கு கம்ப்ளீட்டாக அதோட குவாலிட்டி பிடிக்கல. ஸோ நான் இது வந்து அமேசான்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலி செட் ஆஃப் 4 or 5 வருதுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 200 rupees நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாஸோட ப்ரோ பவுச்சில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக காம்பேக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ளூ ஹெவனோட அந்த ஒரு ப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கேக்கியாக இருக்குது அப்ளை பண்ணும்போது. அண்ட் வீட்டில் இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்து மிஸ்க்லாரோட பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே இமேஜஸ் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுதான் இப்போ வாங்கியிருக்கேன். 4 கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு ரொம்ப க்யூட்டான அந்த ஒரு ஐப்ரோ இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஆங்கிள் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கரெக்டாகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இதை பற்றி ஒரு ரிவ்யூ அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐஷேடோவும் ஆக்சுவலி இது நான் இன்னும் யூஸே பண்ணல. இது வந்து நைக்காலேருந்து நான் வாங்கினேன் இந்த 4 பேலட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 or 8 இருக்க மாதிரி ஒரு பேலட் மாதிரி. பட் அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி நியூஸ் ஷேட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போட முடியும். அதில் வந்து நிறைய பிங்க்ஸ், ஆரஞ்சு கலர்லாம் இருந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டு இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எல்லாமே பவுச்சுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது நான் யூஸ் பண்ணுற மிரரு. இந்த மிரர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் போத்தீஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஆன்லைன்லேயுமே வந்து கிடைக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா ஜூம்டாக காட்டும், இன்னொரு பக்கம் வந்து நார்மலாக காட்டும். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மிரர். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதான் நான் நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் நான் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி காம்பினேஷன்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மஸ்ட் ஒன்று. இது வந்து நான் மினிசோலேருந்து வாங்கினேன், அந்த பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது அமேசான்லேயே கூட கிடைக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்துட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேக்கப்லாம் போட்டுட்டீங்க, லைக் ஆஸ் அ நார்மல் ஒரு ஃபவுண்டேஷன் எது போட்டாலுமே ஆயில் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிளாட்டிங் பேப்பர் எடுத்து நீங்கள் இப்படி வந்து வச்சிங்க அப்படின்னாலே ஆயிலெலாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடும். மேக்கப் கொஞ்சம் கூட கலையாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறது கூட லிட்டரலி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மல் டிஷ்யூ யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் வந்து அழிக்கிறதுக்கு எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், உங்களோட ஸ்கின்னை வந்து ஹர்ட் பண்ணும். பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைக் லிட்டரலி பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும், ரொம்ப தின்னா. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேண்டியாக நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அப்போ நான் புதுசாக என்ன வாங்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மேபிளினோட சென்சேஷனல் மேட் லிப்ஸ்டிக். இது வந்து நியூட் நியூவான்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு ஷேட் கரெக்டாக தெரியல. கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு நியூட் பிங்க் கலர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டோட சஜஷனில் தான் நான் வந்து வாங்கினேன்.
அவங்க கொஞ்சம் ஃபேர் ஸ்கின். பட் எனக்கும் இது வந்து சூட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபேர்லேருந்து டஸ்கி ஸ்கின் வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகும். அவங்களுக்கு போடும்போது அது ஒரு மாரி ஒரு பிங்கி நியூட் கலராக இருக்கும். நமக்கு இது போடும்போது ஒரு ப்ரவுன் நியூட் மாதிரி வந்துரும். ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல ஷேடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல் ஐலைனர். நான் வந்து கண்ணுக்கு ஐலைனர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் அந்த பொட்டு வைக்கிறதுக்கு தான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மற்றபடி நார்மலாக வேணும் அப்படின்னா கூட இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான டேஸ்லர் ஐலைனர் தான். இதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு இருந்தது வந்து மேபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பவுச்சில் வைக்கிறதுக்கு இதுவே வந்து ஹேண்டியாக இருக்கிறதுனால நான் இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கு முன்னாடி எப்பயுமே நான் சொல்கிறேன், இது ஒரு டிப்பாக கூட வச்சுக்கோங்க. லிப் பாம் வந்து போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுங்க. அப்படியே போடாதீங்க. உங்கள் லிப்ஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கிராக்கியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி கோடு கோடாக விழும். பட் நான் லிப் பாம் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடுறதுனால தான் இப்படி இருக்குது. ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் அப்பப்போ மாற்றிடுவேன். பட் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கிறது வாடியோட லிப் பாம். இது அரௌண்ட் ₹50 அவ்வளோதான் இருக்கும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை, பட் மெஜாரிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி லிப் பாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு கோம் தான். கோம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரூட்ஸோட கோம் தான். ஆக்சுவலி நான் ஹேர் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளச் தான் போடுவேன். அண்ட் அதுதான் எனக்கு ஆஃபீஸ்க்கும் கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைல். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஒரு வைட் டூத் கோம்பே போதும். ஸோ ஆக்சுவலி நாங்கள் நார்மலாக பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இது மட்டும் நான் ரூட்டில் வந்து வாங்கிட்டேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 200 or 300 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு மார்க் விழுறதோ இல்லைனா ஒரு மாதிரி ஹார்டாக வந்து இழுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரிட்டி மச் தட்ஸ் இட். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே அண்டர் 500, ஒரு மோஸ்ட்லி 600. பட் நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா 500க்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான நார்மல் க்யூட் மேக்கப் பவுச்சில் தேவையான எல்லா திங்ஸுமே இதில் வச்சுக்கலாம். இதையும் தாண்டி கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் தினமும் ஆஃபீஸ்க்கு தேவையான எனக்கு தெரியல. அண்ட் நான் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ என்னால் அது எல்லாமே போட்டுட்டு கேரி ஆன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் நார்மலாக வீட்டில் ஜஸ்ட் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இந்த ஒரு கிட் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுவேன். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் வேணால் குட்டியாக பவுச்சில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் வந்து மேக்கப் பேக்கில் வந்து கேரி பண்ணுறது. இதில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் பேக் என்ன இருக்குது. நான் ரீசெண்டாக என்னோட ஆஃபீஸ் பேக் வந்து மாற்றிட்டேன். ஸோ நான் எங்கே வாங்கினேன், என்ன ஆச்சு, அந்த பேக்கில் ஒரு சொதப்பல் நடந்துச்சு, அது என்னது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அட்லன் பாய் கைஸ். தேங்க்யூ.